வீடியோ பார்க்கலான்னு கிளிக் பண்ணி உள்ளே வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஹாய். என் பேர் ஸ்டீவ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேமிங் வித் ஸ்டீவ். இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ண போகிற கேமோட பேர் வந்து கமலா. இந்த கேம் பற்றி சொல்லணுன்னாக்கா இது வந்து ஒரு இந்தியன் கேம், இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட கேம். இந்த கேம் வந்து பிசிலையும் இருக்குது, ஆல்சோ மொபைல்லையும் இருக்குது. நம்ம வந்து இப்போ மொபைல் கேம் தான் பார்க்க போகிறோம். பிசியில் வந்து தமிழ் சப்டைட்டில் இருக்குது, பட் மொபைலில் வந்து அது கிடையாது. ஹிந்தியும் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்குது. இந்த கேம் வந்து நம்ம கிரானி ஈவலன் அந்த கேம் மாதிரி தான். என்ன ஒரு வித்தியாசம்னாக்க அந்த கேம்லலாம் நம்மளை கூட்டிகிட்டு போய் வீட்டுக்குள்ளே போட்டு கதை சேர்த்திடுவானுங்க. இது நம்மளா வாண்டடாக போய் கதை திறந்து உள்ளே போய் மாட்டிக்க போகிறோம். ஸோ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரம் கேம்குள்ளே போயிடலாம். கேம்குள்ளே போய் என்ன ஸ்டோரி என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸ்டார்ட். ஸோ கமலான்னு ஒருத்தவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகுது. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கமலா வந்து ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றாங்க. எல்லாருமே கமலா நல்லா பார்த்துக்கிறாங்க. பட் அந்த சந்தோஷம் வந்து ரொம்ப நாளைக்கு நினைக்கல. திடீர்னு ஒரு நாள் கமலாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது. அப்புறம் கமலா வந்து ஒரு தீய ஆத்மானால கட்டுப்படுத்தப்படுறாங்க. அந்த தீய ஆத்மா வந்து கமலா வந்து ஒரு மனுஷனை சாப்பிட்ற மிருகமாக மாற்றுது. இதெல்லாம் பார்த்த கமலாவோட ஹஸ்பண்ட் ஒரு சாமியாருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு, இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அதை பார்த்துட்டு ஒரு சாமியார் வந்து அந்த பேயை ஓட்ட வராரு. ஸோ அந்த சாமியார் கேட்டதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஸ்டோரி என்னன்னு எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இங்கேயும் வந்து இறக்கி விட்டானுங்க. இங்கே ஏதோ தெரியுது, இதுக்குள்ள தான் போகணும்னு நினைக்கிறேன். அப்படியே போகலாம். ஏதோ அம்புக்குறி வச்சுருக்கானுங்க, இந்த பக்கம் தான் போகணுமா? என்ன எழுதியிருக்குது? டோன்ட் யூரினேட் ஆன் வால்ஸ். ஏண்டா நாங்கள் ஏன்டா செவுத்துல வந்து ஒன்று கிடைக்கும்? பேய் ஓட்ட வந்தவன்டா நான். ஸோ அப்படி இந்த பக்கம் தான் போட்டு வச்சுருக்காங்க. இதுதான் கமலாவோட ஹஸ்பண்டோட பேர் நினைக்கிறேன். இப்படி உள்ளே போகுமா? காய்ஸ், இந்த டோரை பாருங்களேன், அப்படியே காஞ்சனா படத்தில் அந்த கிரவுண்ட் இருக்கும்ல அதே மாதிரில. சரி, அப்படியே உள்ளே போகலாம். ஹலோ, உள்ளே யாராக இருக்கீங்களா? பயமாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு வீடு இருக்குது, இந்த வீடுக்குள்ள தான் போகணும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு கூட நெருப்புலாம் நினச்சிட்ருக்கு. ஸோ அந்த நெருப்பை என்ன பண்ணணுன்னாக்கா அணைக்கணும். அணைக்க என்ன பண்ணணும்னா அடித்து ஊற்றணும். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அப்படியே இந்த பக்கம் திரும்பி ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னாக்கா ஒரு அடி பைப் இருக்கும். இதெல்லாம் சின்ன வயசில் பார்த்தது, இப்போ இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து தண்ணி பிடிக்கணுனாக்கா நமக்கு ஒரு குண்டா தேவைப்படும். ஸோ இப்போ அந்த குண்டாவை தான் தேடணும். குண்டா எங்கே இருக்குன்னு போய் தேடணும். அப்படியே போவோம், எங்கேயாவது கிடக்கும். போடா 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 போடா, எங்கடா இருக்குது? அப்படியே இப்படி இந்த பக்கம் போகலாம். இதோ இங்கே இருக்கும் பாருங்கள். இதை அப்படியே இட்டு வந்து அப்படியே அந்த பைப்புக்குள்ளே வைக்கணும். அதுக்குள்ளே கம்மலாம் வராமல் இருந்தால் சரி. வீட்டுக்குள்ளே போனால் தான் வருவான்னு நினைக்கிறேன் கைஸ், வெளியே வர மாட்டேன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில, பார்ப்போம். ஓகே, வச்சாச்சு. அடுத்து வந்து இதோட ஹேண்டில் தேடணும். ஹேண்டில் வந்து அப்படியே போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு கராஜ் மாதிரி இருக்கும். அது இருக்குது பார்த்தீங்களா? அதுக்குள்ளே ஹேண்டில் இருக்கும், அது அங்கே இருக்குது. அதை அப்படியே எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்துகிட்டு வந்தா அப்படியே யாரா நீ? பொம்மை இருக்குது கைஸ், ஏதாச்சும் மண்டையை உடைக்கலாமா? ஒரு அடி. சாரா தம்பி, ஏதோ தனியாக மாட்டேன், மன்னிச்சுடா. ஓகே, வச்சாச்சு. இப்போ வந்து தண்ணி பிடிக்கலாம். அப்படியே அந்த கைப்பட்டனை ஹோல்ட் பண்ணிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாகிடுச்சு. எடுத்துகிட்டு போய் அந்த நெருப்பு மேலே ஊற்றுறோம், வீட்டுக்குள்ளே போகிறோம். அவ்வளோதான், ஆரம்பிச்சாச்சு. ஆக்சுவலி வீட்டுக்குள்ளே போகணுமா? இந்த பேய் ஓட்டணும் வந்துட்டோம். நம்மளை தான் நம்பி வர சொல்லியிருக்காங்க. ஸோ வந்த வேலையை முடிக்கணும். ஸோ உள்ளே போகலாம். ஓகே, லவுடு நாய்ஸ் போட்டோம்னாக்கா கமலா அரெக்டாகி வந்துடுவாளாமா. ஸோ சத்தம் போடாமல் வேலையை முடிக்கணும். ஓகே, உள்ளே வந்தாச்சு. ஸோ இதான் உள்ளே வந்த வழி. அவ்வளோதான், நினச்சலையே போக முடியாது. வந்துட்டோம். அப்படி இப்படி போகலாம். உள்ளே எனக்கு பார்க்கலாம். உள்ளே தான் இருக்கா? ஒன்றும் இல்லை. டேபிள் என்னமோ இருக்குது. என்னடா அது? ஓகே காய்ஸ், நம்மளுக்கு வந்து ஒரு பொருள் கிடச்சிருக்கு. உள்ளே போகலாம். இப்படி டேபிள் மேலே இன்னொரு பொருள் இருக்குது அந்த இடத்துல. ஸோ நம்ம எப்படி போகலாம்? நம்மளாக்கி வந்துட போகுது. இதுக்குள்ளே தான் இருக்கான்னு பார்க்கலாம். இது ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. இதான் ஃபோட்டோ இருக்குது, இதுதான் கமலான்னு நினைக்கிறேன். இதில் போகலாம். காய்ஸ், எல்லோரும் வந்து அந்த பேயோட பேர் தான் கமலான்னு வச்சுட்டிங்க. ஆனால் அந்த பேயோட பேர் கமலா கிடையாது. அந்த பேய் இருக்குல்ல ஒரு உடம்புக்குள்ள, அவங்க பேர் தான் கமலா. ஸோ இது தெரியாமல் நிறைய பேர் இந்த பேய் பேர் தான் கமலா போல் அப்படின்னு நினச்சி கமலா போட்டு திட்டு இருக்காங்க. இந்த பேய் பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா, அவங்க பேர் தான் கமலா. ஸோ நம்ம அப்படியே போகலாம். இந்த ரூம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்ன இருக்குது? காசு ஒரு சூக்கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நான் இதுக்கு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இதுக்குள்ளே தான் இருக்கா? இல்லை. இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இல்லை. வாவ்,
இந்தியன் கக்கூஸ் இங்கே பார்த்தீங்களா என்ன இருக்குன்னு? ஒரு ப்ராப்பர் இந்தியன் கக்கூஸ் காய்ஸ். இங்கே பாருங்க, தாத்தா செருப்புலாம் வச்சுருக்காங்க. அப்படியே வெளியே போகலாம். இப்போ கையில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது எடுத்து ஒரு இடத்துல வைக்கணும். அந்த இடம் இருக்கு தேடலாம் நம்ம. அப்படியே இந்த பக்கம் மெதுவாக போகலாம். ஏதாவது தள்ளிக்கிது விட்டோம்னாக்கா அவ்வளோதான், கதை முடிஞ்சிடும். பொறுமை. இதாக இருக்கா? இங்கே எதுவும் இல்லை. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். கைஸ் அப்படியே யாராவது வரான்னு பார்த்துக்கலாம். வரல. யாராவது இருக்கீங்களா? யாராவது வர சவுண்டு கேட்குது கைஸ். போய் ஒழிஞ்சிக்கலாம். ஓடுறா. இந்த கப்பட்டுக்குள்ள ஒழிஞ்சிக்கலாம் ஏறி. இப்போ வந்து கமலா போகிற வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்கணும். இந்த பேயோட பேர் கமலா இல்லை நமக்கு தெரியும். பட்டு இந்த பேயோட பேர் என்ன தெரியல, நம்ம கமலாலே அவங்களை கூப்பிடலாம். போகலாமா? சவுண்டு கேட்குது கைஸ். ஏறி வெளியே உட்காந்துக்கலாம் போகிற வரைக்கும். இந்த ஒல் சவுண்டு கேட்குற வரைக்கும் வெளியே போகக்கூடாது. போனால் அவ்வளோதான், உள்ளே இருக்கலாம். ஸோ சவுண்டு நின்றுச்சு. ஸோ வெளியே போகலாம். அப்படியே மெதுவாக போகலாம். யாரும் இல்லை. அப்படியே ஓடிடலாம் கைஸ். அப்படியே வேகமாக ஓடுறோம். எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல வைக்கிறோம். ஓடுறா. இந்த இடத்துல ஒழிஞ்சிக்கலாம். ஸோ சும்மா ஒரு சேஃப்டிக்கிட்ட ஒழிஞ்சேன். இப்போ கிளம்பலாம் வெளியே. இதுக்குள்ளே எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளேயே ஒன்றும் இல்லை. ஏய் காசு இங்கே பார்த்தீங்கன்னா மணி கட்டி வச்சிருக்கா. இப்படி எடுத்துட்டா. ஓடு வர. அப்படியே அந்த கப்பட்டுக்குள்ள ஒழிஞ்சுக்கலாம். சீக்கிரம் ஒழியணும். பிடிச்சானா அவ்வளோதான். அவ்வளோதான், மாட்டிக்கிட்டான். ஸோ 3 லைஃப்பில் ஒரு லைஃப் போயிடுச்சு. ஒரு வாரம் அழிஞ்சிருச்சு. ரேனி கூட 5 லைஃப் கொடுப்பாடா. இவனாடா எவ்வளோ மோசமாக இருக்கான். 3 தான்டா கொடுக்குறா. என்ன பண்ணதில்ல. ஸோ இதில் வந்து மொத்தம் 5 சிங்கிள் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 3 இது தள்ளுற வரைக்கும் வரமாட்டான். 3வது தள்ளனே வந்துடுவா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 3 வந்து கஷ்டமாக இருக்கிறதும் தள்ளிடுங்க. கடைசியாக இருக்கிற 2 இது ஈஸியாக நம்ம தள்ளிடலாம். என்னடா அதை தள்ள முடியல. இப்போ இந்த தள்ளனா வர ஆரம்பிச்சிருவா. வந்துட்டு இருக்கா. இப்போ டக்குன்னு வரும். இங்கேருந்து ஓடுறா. அதான் எஸ்கேப்பு. இப்போ டக்குன்னு வெளியே போகிறோம். வெளியே போய் அந்த இடத்துல ஒன்று இருக்கும் கைஸ், பெட்டு மாதிரி. அதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாம். சீக்கிரம். அவங்க பாருங்க, பின்னாடி பற்றி வந்திருக்கா பாருங்க. கொஞ்சம் லேட்டானா அவ்வளோதான். இப்போ தானடா ஒரு லைஃப் போச்சு. அதுக்குள்ளே என்ன லைஃப் இப்படியாடா வைப்பீங்க. அவ்வளோதான், கிளம்பிட்டா. பாட்டெல்லாம் போடுறா கைஸ். ஸோ சாமி பாட்டெலாம் போடுறா. ஸோ அவ்வளோ நம்ம கொஞ்சம் வந்துட்டு போன பேசியாக போயிடலாம். ஸோ அந்த பேய்க்குள்ளே ஒருத்தங்க இருக்காங்க தெரியுங்களா. இந்த பேய் மாரி அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அதை சாத்தி நீங்கள் வந்து நம்ம போய் காப்பாற்றுறோம். இதுக்குள்ளே எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இல்லை ஒன்றும் இல்லை. இந்த பக்கமும் போகலாம். இதுக்குள்ளே எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை. ஏண்டா எங்கே பார்த்தாலும் ஒன்றுமே இல்லைனா எதை வச்சுரா நான் கெடுக்கிறது. ஒரு கிழவனை பார்த்துலாம் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்கிறா. இந்த கிழவன் தாண்டி உங்கள் கதையை முடிக்க போகிறேன். வெயிட் அண்ட் வாட்ச் கமலா, வெயிட் அண்ட் வாட்ச். இப்படி இந்த பக்கம் ஓடிடலாம். இந்த பக்கம் வேணால் அந்த பக்கம் போயிடலாம். இங்கே தான் இருக்கான்னு பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு. இதெல்லாம் இருக்குது. இங்கே ஒரு கக்கூஸ் இருக்குது. வேஸ்ட்டு கைஸ். மழைலாம் பெய்யுது கைஸ். இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். இதெல்லாம் இருக்குது. வாட்டர் சிலிண்டர் தான் இருக்குது. இந்த பாக்ஸில் எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். பாக்ஸில் என்ன இருக்குது? அருமைடா. எங்கடா என்ன தேனாலும் ஒன்றுமே வைக்க மாட்டேங்கிறீங்க. எதரா எடுக்கிறது. அப்படியே வெளியே போகலாம். இதுக்குள்ள ஏதாவது வச்சுருக்கேன் பார்க்கலாம். ஓ, இங்கே ஒரு பெல் இருக்கியா. அப்படியே அதை கிட்ட போகாமல் அதை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ண இதில் ஒன்றும் இல்லை. வந்தது அங்கிட்டு போனால் ஓப்பன் பண்ண முடியும் போல். ஸோ அதில் படாமல் அங்கிட்டு போகிறோம் நம்ம. நீ மெதுவாக லைட்டாக தட்டினா வந்துடுவா. ஒரே லைஃப் தான் இருக்குது நம்மகிட்ட. ஒரு 2 லைஃப் இருக்குது. சாரி,
என்னடா ஓப்பன் பண்ண முடியல. அதுக்குள்ளே பெட்ரூம் கீ கிடச்சி கைஸ். இப்போ அப்படியே போகலாம். எங்கேயாவது தான் கிடச்சிது. இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்குள்ளே வந்த இடம். ஸோ இங்கே ஒன்று நின்றுச்சு வரும்போது இல்லை. ஸோ நம்ம ஒரு டைம் செத்துட்டோன்னா இருந்த பொருளெல்லாம் இடம் மாறிடும் போல் கைஸ். முன்னாடி இந்த இடமே இருக்காது போல். ஸோ எதிர் அப்படியே போகலாம். இங்கே தான் அந்த பெட்ரூம் இருக்குது. இப்போ சாவியை போட்டு எடுக்கிறோம். இதுதான் நம்ம கமலோட பெட்ரூமு. ஒரு ரத்த கரையாக இருக்குது. இங்கே ஒரு குச்சி இருக்குது எடுத்துக்கோ. ஸோ இங்கே வந்து ரைட் சைடில் ஒரு கோடு மாதிரி தெரியுதா? ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டான கரெக்டான ரூட்டில் போனோம்னாக்கா அந்த கோடு வந்து அப்படியே ரெட் கலரில் ஏறிட்டே வரும். தப்பான ரூட்டில் போனால் அது ஏறாது. ஸோ இப்போ ஏறுது பாருங்கள், கரெக்டான ரூட்டில் போய்ட்டுருக்கோம். ஸோ ஏறிட்டு இருக்கு கரெக்டாக. இந்த பக்கம் போகலாம். ஸோ இந்த ரூட் வந்து தப்பாக நினைக்கிறேன், இறங்குது. ஸோ நம்ம அப்படி இப்படி போகலாம். ஏறுதா இல்லை ஏறல, இறங்குது கைஸ். ஏறுது. ஸோ அதான் கரெக்டான ரூட்டு. அப்படியே போகணும். இப்போ சவுண்டு வேறு கேட்குது, எங்கேயும் வந்துடுவா போல். பார்த்துட்டா ஓடுறா ஓடிட்டா. வரமாட்டான்னு நினைக்கிறேன். வந்துட்டா. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு கைஸ். ஸோ 2 லைஃப், ஒரு லைஃப் போயிடுச்சுன்னு ஒரு லைஃப் தான் இருக்குது. இங்கே வந்து விட்டானுங்க. இந்த டால்மே ஒன்று கொடுக்குறானுங்க. 8 கால் பண்ண சொல்கிறானுங்க. எது கால் பண்ணே தெரியல கைஸ். நான் 4 கால் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து ஒரு குச்சி மாதிரி இருக்கும் கொடை, அதை எடுத்து ஓப்பன் பண்ணி நீங்கள் வெளியே போயிருக்கலாம். ஸோ அப்படியே போகலாம். இன்னும் ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது. இங்கே ஒரு டாய்லெட்டா? எத்தனை டாய்லெட்டா ஒரு வீட்டில்? இதான் கைஸ் அந்த இடம். வந்து இது ஓமகுண்டம். இதான் வந்து நம்ம பொருட்கள் விற்கணும். ஒரு பொருள் கூட நம்ம எடுக்கவே இல்லை இன்னும். ஸோ அதுக்குள்ளேயே ஒன்றும் இல்லை. இந்த சவுண்டு வேறு கேட்குது. கதவை மூடிடலாம். இங்கே இருக்கணும். இப்படியே பொறுமையாக இங்கே நிற்கலாம். போய் தொலை மாட்டேங்கிறாரு. ஒருத்தி கம் அவுட்டுன்னு வாடி நீன்னு பார்த்தலாண்டி. எங்கடி இருக்க? வாடி. இப்போ அடிச்சால காது கொய்யுங்குது கைஸ். சவுண்டை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு. நம்மளை கொண்டுட்டா அவன். டான்ஸ் ஆடிட்டே கொள்றா கைஸ். அப்படியே கமலா இருடி. இந்த ரவுண்டில் சும்மா விட மாட்டேன்டி. இந்த ரவுண்டில் அப்படியே நம்ம தீ மாதிரி வேலை பார்க்குறோம் கைஸ். டக்குன்னு எடுக்கிறோம் பொருள்லாம். ஸோ நான் எப்போவுமே முதல் ரவுண்ட் தான் அடி வாங்குவேன். இந்த ரவுண்டு வந்து ஆட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க. எதாக இருக்கா? ஒன்றும் இல்லை. எங்கே போகலாம்? ஐயோ இப்போ தான்டா பார்த்தேன். அது குழி போடா. ஓடுறா இல்லை ஒழிஞ்சிக்கலாம். இந்த ரவுண்டு இவ்வளோ சும்மா விடக்கூடாது. ஸோ அப்புறம் வெளியே போகலாம் நம்ம. ஸோ இங்கே தான் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை. ஸோ அங்கே அப்படியே உள்ளே போகலாம். இதுக்குள்ளே தான் இருக்கான்னு பார்க்கலாம். இது எதாவது கொடுத்து தொலைங்கடாடி. ஒன்றும் இல்லை. அடப்பா இதுதான் இவ்வளோ இருக்குது. இதுலேயும் ஒன்றும் இல்லை. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? அப்படி நேராக போகலாம். ஐயோ மடியுமா? எத்தனை பில்றா? போட்டு கதை போட்டு. இப்போ ஒருத்தி எங்கே பார்த்தாலும் மணியாக கட்டி வச்சிருக்கா கைஸ். அப்படியே வெளியே போகலாம் நம்ம. இங்கே வேறு பெல் இல்லாமல் இருந்தால் சரி. அப்படியே போகலாம். அப்படியே வரலாம்னு பார்க்கலாம். வந்தால் அப்படியே பின்னாடி தேய்ச்சி ஓடிடலாம். அவர்கிட்ட சண்டை இதுக்குள்ளே போய் அங்கே தான் இருக்கான்னு பார்க்கலாம். வரல. ஓகே. ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு சாவி கிடச்சிருக்கு. சூப்பர். ஏதாவது கொடுத்தாங்க. இப்படி வரலாம். கடைசி தான் வந்து நம்ம சாமி ரூம். இதுக்குள்ள ஒரு பொருள் இருக்குது, இங்கே எடுத்துக்கலாம். ஸோ அங்கே ஒரு டேபிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? நம்மளுக்கு வந்து விநாயகர் சிலை மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு அந்த டேபிள் வச்சோம்னாக்கா
இந்த பேயால் அந்த ரூம்குள்ள வர முடியாது. நான் அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மேட்ச்சில் வைக்கல. நான் அந்த கேம் முடிச்சா போதும்னு நினச்சேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாட்டு பாடுற நிறுத்தினாலும் நம்ம இங்கே எஸ்கேப் ஆயிடலாம். இங்கே பார்த்தீங்களா யார் இருக்காருன்னு? को छू कर देखा तारों की कर ली सवारी चांद पर भी नाचे हम की तूफान ஸோ போய் தோந்தனா நம்ம போயிடலாம். போயிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம வெளியே ஓடிடலாம். ஓடி போய் அங்கே இடத்துல வைக்கிறோம். இதே சாமி ரூம்லேருந்து எடுத்து வெளியே வந்து எப்படிக்கா வந்தீங்கன்னாக்கா இந்த இடம் வந்துடும். இந்த இடம் தான். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக அந்த ரவுண்டு மாதிரி காட்டும். அந்த இடத்துல நீங்கள் வைக்க முடியும். அதான் காட்டுது பார்த்தீங்களா? அப்படியே அந்த கைப்பட்டனை ஹோல்ட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வச்சிடலாம். வச்சோன்னா ஓடுறீங்க எல்லாம் வந்துடுவா. அப்படியே ஓடுறோம். கதை போட்டுறா. அவ்வளோதாங்க. இங்கே வந்து வெயிட் பண்ணுறோம். அப்போ வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுறோம். இப்போ போயிட்டான்னு பார்க்கலாமா? உள்ளே வந்தாலும் வந்துடுவா. வெட்டி பார்க்கலாம் அப்படியே லைட்டாக வரலான்னு. வரல. ஸோ நம்ம அப்படியே போய் அந்த இதை எடுக்கலாம். நம்மளுக்கு ஒரு சாவி கிடச்சி பார்த்தீங்களா? அது இங்கே தான் யூஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு ஒரு 2வது பொருள் கிடச்சிச்சு. இதை எடுத்துகிட்டு போய் அதே இடத்துல வைக்கிறோம். இவருக்கெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ இல்லை. ஸோ போய் வைக்கலாம். வேட்டா டக்குன்னு வேடா வச்சுட்டு ஓடுறோம். சார் ஒரு சிலை வந்திருக்கு, அதை எடுக்கலாம். எடுத்துட்டான். பார்த்துட்டால வரா ஒளி உள்ளே வந்துடுவான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. வரா முடிச்சு கதை. ஐயோ ஒரு லைஃப் போச்சு. நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த சிலையை வந்து போனதுக்கப்புறம் வந்து எடுத்துருக்கோம். மறுபடியும் இதே இடமா? ஸோ ஒரு லைஃப் போயிடுச்சு. இப்போ இன்னும் 2 லைஃப் தான். இதை எடுத்து விட்டு டக்குன்னு ஓடுறோம் இங்கேருந்து. தள்ளுறா. மேலே தள்ளுவோம் தான் கஷ்டம். தள்ளு. கீழே வருது. ஓகே இப்போ இதாக தள்ளலாம். இப்போ தள்ளணும்னு வர ஆரம்பிச்சிருவா. இப்போ 2 தள்ளிட்டு ஓடிடலாம். இது 2 ஈஸி. தள்ளுறா. தள்ள முடியல. ஐயோ தள்ள முடியல. வரா. இப்போ தான் ஒரு லைஃப் போச்சு. ஸோ காய்ஸ் இன்னும் ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது. இந்த கொடையை எடுப்போம். ஸோ இங்கே ஒரு ஃபோட்டோ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நமக்கு தேவைப்படும். அப்படியே வெளியே போகலாம். எதுவும் இல்லை. ஸோ ஒரே லைஃப் தான் இருக்குது. இந்த ஒரு லைஃப் வச்சு அந்த மேட்ச் முடிக்குதான்னு பார்க்கலாம். ஒரு சேலஞ்சு மாதிரி பண்ணலாம் நம்ம. எப்போ அந்த சிலை எடுக்கலாம். சிலை எடுத்துகிட்டு இதை எடுத்தாலும் வர ஆரம்பிச்சிருவா. ஆனால் அங்கே போய் ஒழிஞ்சுக்கலாம். அவள் கண்ணு முன்னாடி எங்கேயும் ஒழிஞ்சோனாக்கா அவ்வளோதான் கண்டுபிடிச்சி போட்டு தெளிவா. ஸோ கண்ணில் படுற முடியாது நம்ம ஒழியணும். இப்போ வந்து நம்ம எத்தனை பொருள் எடுத்துருக்கோம்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து 2 பொருள் எடுத்துருக்கோம். இன்னும் 4 பொருள் எடுக்கணும். ஸோ அவ்வளோதான். அப்படியே கிளம்பலாம். நம்மக்கிட்ட வந்து ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது. இந்த ஒரு லைஃப் எடுத்துட்டு இந்த 4 பொருள் எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த கையில் ஒரு சிலை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அதை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வைக்கணும். அந்த இடத்துல வைக்கலாம். அந்த இடம் எங்கே இருக்குன்னு தேடலாம் ஃபஸ்ட்டு. எப்படி போகலாம். வெதர் இருக்கா? ஒன்றும் இல்லை. சூப்பராக இங்கே பாருங்கள் புல் இருக்குது. அப்படியே ஆடாமல் சேம் போகணும். ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஒழிச்சிக்கலாம். அவன் வந்தாலும் வந்துடுவான். நம்மளுக்கு வந்து 2 பொருள் கிடச்ச உடனே ஒரு சிலை கொடுத்தாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி 4 பொருள் வச்சோன்னா நம்மளுக்கு விநாயகர் சிலை கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து இந்த பூஜை ரூமில் வைக்கணும். அப்படியே போகலாம். இந்த சிலையை வைக்கணுக்கு அடுத்த தேடி. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இந்த பூஜை ரூமில் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா நீங்கள் ஒழிஞ்சிக்கலாம். நான் வரலாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணக்கப்புறம் இறங்கிக்கலாம். ஓகே வரல. இறங்கி இந்த இடத்துல வைக்கலாம். ஸோ வச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அண்டர் கிரவுண்ட் ஓப்பன் ஆயிரும். அப்படியே கீழே இறங்கி ஓடுறோம். அப்படியே இதுக்குள்ளே வந்தீங்கன்னாக்கா ஒன்றுமே தெரியாது. வழியே தெரில. நானும் ரொம்ப நேரம் இங்கே தான் கை சுற்றிட்டு இருந்தேன். எங்கிட்டு போகணுன்னே தெரில. ஒரே ஃபுல் இருட்டாக இருக்குது. இந்த பக்கம் போகிறேன் அந்த பக்கம் போகலாம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இது ஒரு பலு இருக்குது. அவ்வளோதான். இந்த ஒரு லைஃப் போச்சுன்னா அவ்வளோதான்டா. ஸோ இந்த பக்கம் போகலாம். நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக போய் இந்த பக்கம் போய் நீங்கள் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு கோடு மாதிரி இருக்கும். இதையும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு யூஸ் ஆகும். மேலே ஒரு சூட்கேஸ் சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த நம்பர் நாங்கள் போட போகிறோம். நம்ம அப்படியே போகலாம். ஸோ இப்படி வந்தோம்னாக்கா ஓகே மேலே வந்துடலாம். இப்போ வந்து மேலே போய் அந்த பஸ்ஸில் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த ஞாபகம் இருக்கா? ஸோ அது இங்கே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இருக்கலாம் பார்த்துக்கலாம். இல்லை ஸோ அந்த இடத்துல தான் அது யூஸ் பண்ணணும். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பக்கத்தில் போடுறோம் பார்த்துக்கோங்க. அப்படி
ஸ்ட்ரைட்டு லெஃப்ட்டு ஸ்ட்ரைட்டு பேக்கு. படம் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அப்படியே பேஸ்மெண்ட்டே நம்ம மேலே போக போகிறோம். இப்போ அப்படியே மேலே போக வேண்டியதான். இது வேறு வழி வேறு எப்படி போகணும் தெரியலையே. இப்படி போகணுமா அப்படி போகணுமா? ஓகே இப்படி தான் நினைக்கிறேன். ஸோ அந்த கதவு இங்கே ஒரு பக்கெட் இருக்குது, அங்கே ஒரு இது இருக்குது. ஓகே அப்படியே சொல்லிட்டு இருந்தான். ஸோ அங்கே ஒரு ஏனிமா இருக்கா, அது மேலே நம்ம அப்படியே நடப்போம். அவ்வளோதான் போய் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கிறோம். விடா டக்குன்னு விடா. எந்த சைடு வைக்கணும் வச்சுட்டு பேஸ்மெண்ட்டே கீழே ஓடுறோம். ஸோ பேஸ்மெண்ட் வந்து நீங்கள் கீழேருந்து ஓப்பன் பண்ணால் தான் ஓப்பன் ஆகும். ஸோ கீழேருந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்புறம் மேலேருந்து கீழே போய்க்கலாம். சரி கீழே வந்தாச்சு. ஓடுறோம். இப்போ அடுத்து வந்து நம்ம அந்த சூட்கேஸ் கிட்ட போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இங்கேருந்து வெளியே போகணும். ஸோ அதோட வழி வந்து இங்கே அந்த பக்கெட் இருக்குது. ஸோ அந்த கதவு, ஸோ அந்த மூணுத்தையும் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க கைஸ், இதுதான் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு கதவு, அப்புறம் பக்கெட்டு, அப்புறம் ஒரு கப்போர்டு மாதிரி. ஸோ வெளியே வந்தாச்சு. அந்த சூட்கேஸ் ஏறி போகணும். அது வந்து நம்ம உள்ளே வந்தோம் இல்லையா, அந்த சைடு தான் இருக்காது. ஸோ அப்படியே இந்த வழியில் போகலாம். இந்த வழியில் நினைக்கிறேன், இல்லை இந்த வழியில். ஸோ திரும்பி அந்த வழியில் போகணும். ஸோ அதுக்குள்ளே போய் வேறு வந்துட போகிறா, பொறுமையாக தான் போகணும். இந்த வழி தான். அப்படி போய் லெஃப்ட்டில் இருக்கும் வயசு. கண்டுபிடிச்சு நான் வந்துச்சு. அதுக்குள்ளே வந்தோன்னாக்கா ஓகே இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து கதவை முடிக்கலாம். அந்த கோடை போடுவோம். இந்த சவுண்டு வேறு கேட்குது. லெஃப்ட் சைடில் வந்து மொத்தம் 7 நம்பர் இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டில் வந்து 5 கோடு இருக்குது, ரைட்டில் வந்து 4 கோடு. ஸோ அவ்வளோதான் எடுத்தாச்சு. ஸோ போகிற வரைக்கும் இங்கே ஒழிஞ்சிக்கலாம். போனதுக்கப்புறம் நம்ம போய் வச்சிடலாம். இப்போ ஒருத்தி ஆனவனா பின்னாடியே வந்துடுறான். கைஸ் இங்கே வந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த நோட்டீஸ் மாதிரி அங்கங்கே ஒட்டியிருக்கோம். ஸோ இதெல்லாம் படித்தா தான் நம்மளுக்கு வந்து ஸ்டோரி என்ன தெரியும், கமலை வந்து யார் இந்த மாதிரி மாற்றினா அப்படின்னு. ஸோ இது வந்து நம்ம தனியாக இன்னொரு வீடியோ பார்க்கலாம். ஸ்டோரின்னு ஒரு வீடியோ போடலாம், அதில் பார்க்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே பேஸ்மெண்ட் வழியாகவே கொண்டு போய் வச்சிடலாம். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக போனால் ரிஸ்க்கு, ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது. ஸோ அப்படியே நேராக போகலாம். நம்மளாம் வந்துடாதடி, ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது. அப்படியே வேகமாக போகிறாங்க, வராமல் இருந்தால் சரி. வந்தாலும் திக்குன்னு இருக்கு கைஸ். சப்போஸ் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ பேஸ்மெண்ட்குள்ளே வந்துட்டோம். அப்படியே மேலே போகலாம். உன் விளையாட்டை நான் கூட்டி சீக்கிரம் முடிக்கிறேன் அப்படிங்கிறா. உன் விளையாட்டை நான் முடிக்க வேண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த புக்கை கொண்டு போய் மேலே வைக்கலாம். இந்த ஐயனே காணும், வந்தாச்சு. ஸோ அவன் வந்து இப்போ கீழே தான் இருக்கா, சவுண்டு கேட்டுச்சு. ஸோ அந்த மேலே கொஞ்சம் பயம்லாம் கொண்டு போய் வைக்கலாம். அப்படியே போய் இதே கொண்டு போய் வச்சுட்டு மடி வந்துடலாம் கைஸ். விட ஓடு வரா. அப்படியே பேஸ்மெண்ட்குள்ளே ஓடிடலாம். ஓடுறா கீழே வந்தாலும் வந்துடுவா. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னாக்கா, நம்மளுக்கு வந்து ஒரு சாவி வேணும். ஸோ அது எங்கே இருக்குன்னே தெரில, மேலே நல்லா தேடி பார்த்தாச்சு. ஸோ இப்போ அங்கேருந்து ஓடுவோம். வெளியே போகலாம். ஸோ இப்போ வந்து அந்த சாவி தான் தேட போகிறோம். இப்படி இந்த பக்கம் போகலாம், இல்லை இந்த பக்கம் வேணாம், நம்ம அந்த பக்கம் போகலாம். இங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே போய் சாவி கிடைக்கான்னு பார்க்கலாம். இப்படி இங்கே வந்தாச்சு. ஸோ இந்த ரூமுக்கான சாவி தான் நம்மளுக்கு வேணும். இதுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே எங்கேயும் இல்லை பாய்ஸ். இந்த இடத்துலலாம் ஒன்றும் இல்லைங்க, ஆல்ரெடி நம்ம வந்தால் தானே. ஸோ வெளியே போய் தரலாம். வேறு வர மாதிரி இருக்குது. சரி போகலாம், என்ன தான் பார்த்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாக போகலாம். ஸோ இதுக்குள்ளே தான் இருக்கான்னு பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்ததாங்க. ஸோ நம்ம செத்துக்கு அப்புறம் பொருளில் இடம் மாறி இருக்கும். ஸோ இங்கே தான் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே இருக்குயா, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இதை போய் வைக்கலாம். ஸோ நம்ம சாவி தேடி வந்தோம், பட் நம்மளுக்கு இது கிடச்சிருக்கு. இந்த பொருளை எடுத்துகிட்டு நம்ம பேஸ்மெண்ட் வழியாக போய் வச்சிடலாம். அதுதான் நம்மளுக்கு சேஃபு. இப்போ வந்து அப்படியே போகலாம். இந்த வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். இந்த வழி தான். ஐயோ சவுண்டு வேறு கேட்குது.
வரா 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 ஓடு ஓடு ஓடு. இதுக்குள்ளே வச்சிடலாம். இந்த இடம் தான் கைஸ் என்னோட ஃபேவரட் ஸ்பாட்டு. இதுக்குள்ள தான் அடிக்கடி வந்து நான் ஒளியிற மாதிரி இருக்குது. நம்ம இன்னும் எத்தனை பொருள் எடுக்கணும்னு பார்க்கலாம். 4 பொருள் வந்து எடுத்துட்டோம். அந்த 2 பொருள் தான் எடுக்கணும். அந்த 2 பொருளில் ஒரு பொருள் வந்து கையிலே இருக்குது. ஷார்ட் பொருள் வந்து நம்ம கையிலே இருக்குது. ஸோ கலாஷ் பிளாட் மட்டும் இன்னும் எடுக்கணும். ஸோ கலாஷ் பிளாட் தான் இருக்கலே கஷ்டம். ஸோ அதான் அந்த ஒரு கை பார்த்துக்கலாம். லாஸ்ட் லைஃப் வேறு. வெற்றி நமக்கே. கமலோட கதையை நீங்கள் முடிச்சு தீர்றோம். அப்படியே போகலாம் நம்ம. போய் ஃபஸ்ட்டு இதை வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து அப்புறம் வந்து சாவி தேடணும். அதுக்கப்புறம் கலாஷ் பாட்டை தேடணும். நிறைய வேலை இருக்குது கைஸ். இப்போ எடுத்துகிட்டு போகலாம். வேறு வந்தாலும் அவ்வளோதான். பேஸ்மெண்ட் வழியாக ஓடிடலாம் நம்ம. இந்த வழி வேணாம். நான் தெரியாமல் இந்த வழியில் வந்துட்டேன். இப்போ வந்துட்டு மறுபடியும் அங்கிட்டு போவேன். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே ஒழிஞ்சிக்கலாம்னு ஒழிஞ்சிருப்பேன். அப்புறம் அது வேணாம் ரிஸ்க்குன்னு பேஸ்மெண்ட் வழியாக போயிடுவேன். மறுபடியும் வந்த வழியில் போய் பேஸ்மெண்ட்டில் போயிட வேண்டியதான். ஸோ அதை வச்சிட்டோம்னாக்கா 5 பொருள் வச்சிடும் கைஸ். அதெல்லாம் பேஸ்மெண்ட்டில் போய்ட்டோம். அதான் இப்போ கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். போடா போடா போடா. இங்கே வேறு ஒரே ஃபுல் இருட்டாக இருக்குது கைஸ். நீ வந்தீங்கன்னா வழியை கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். இப்படியே வழியாக மேலே போய் வச்சிடலாம். வச்சுட்டு மறுபடியும் வெளியில் வந்துடலாம் கீழே. ஓகே மேலே வந்தாச்சு. அதை போய் வைக்கிறோம். இருக்கானா பார்த்துக்கலாம். இப்போ இல்லை. ஸோ நம்ம போய் வைக்கலாம். அதை வச்சுட்டு பார்த்தே பேஸ்மெண்ட்லேயே ஓடுறோம் கீழே. அதான் பேஸ் கீழே வந்தாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த சாவி கண்டுபிடிக்கணும். ஸோ பேஸ்மெண்ட்டில் இது இருக்கான்னு கொஞ்சம் நாளாக தேடிட்டு போயிடலாம். ஸோ 5 பொருள் வச்சுன்னு ஒரே ஒரு பொருள் தான். சாவியை கண்டுபிடிச்சா தான் அதான் பண்ண முடியும். இப்போ சாவி இருக்கான்னு பார்க்கலாம். இது என்னடா அது? இது கையெல்லாம் விட்டு வச்சுருக்காங்க. இது ஒரு பொம்மை இருக்குது. எதுக்கோட சொல்கிறாங்க நம்பிக்கை தெரிய மாட்டேங்குது. கமலா சும்மா நினச்சா கொலையெல்லாம் பண்ணி வச்சிருக்கா கைஸ். ஸோ இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது பார்த்தீங்களா. கமலா வந்து சப்போஸ் உங்களை பிடிச்சானா பேஸ்மெண்ட்லேயே அடைச்சி வைப்பா. ஸோ அந்த ஜன்னல் கிட்ட தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ அங்கே ஒரு கல் இருக்கும். கல்லை எடுத்துகிட்டு அந்த ஜன்னல் கிட்ட போனீங்கன்னா ஒரு பெல் இருக்கும். அந்த பெல்லு மேலே அடிச்சிங்கன்னா வாங்கிட்டு போயிடுவா. நீங்கள் வெளியே ஓடிடலாம். ஸோ இந்த இடத்துல தேடி பார்த்தீங்கன்னா கல் இருக்கும். அதை எடுத்துகிட்டு இந்த ஜன்னல் வழியாக நீங்கள் வெளியே ஒரு பெல் இருக்கும். அதை அடிச்சிங்கன்னா நீங்கள் போயிடலாம். ஸோ இந்த மேட்ச்சில் என்ன பிடிக்கல. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சப்போஸ் மாட்டிங்கன்னா கம்மி பண்ணுங்கள். இது சாவி இருக்கா இல்லை. ஸோ அந்த ஜன்னலாக கைஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே தேனியில் கல் இருக்கும். எடுத்து அடிச்சிடலாம். ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரில கைஸ். நல்லா போகலாமா? நல்லா தேடிட்டு இங்கே எதுவுமே இல்லைன்னு கிளியர் ஆயிடுச்சுன்னா நம்ம மேலே போய் தேட ஆரம்பிச்சிடலாம். உள்ளே வந்த வழியும் தெரிய மாட்டேங்குது. வெளியே போகிற வழியும் தெரிய மாட்டேங்குது கைஸ். எப்படி வெளியே போகணுன்னு தெரில. ஏதோ கபார்ட்லாம் இருக்குது. ஒன்றும் இல்லை. இங்கே என்ன இருக்குது? இங்கேயும் ஒன்றும் இல்லை. நான் வெளியே வந்தாச்சு. இருந்தாலும் இங்கே ஒரு இடம் இருக்கும். அது மட்டும் தேடி போயிடலாம். பெல் இருக்குது. ஸோ மொத்தம் அடிக்காமல் அப்படியே வந்து எதாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே மேலே போயிடலாம். ஸோ இங்கே எதுவும் இல்லை. அப்படியே பொதுவாக போய் என்ன இருக்குது? இது ஒன்றும் இல்லை. இது ஒன்றும் இல்லை. ஸோ அதெல்லாம் வெளியே போயிடலாம் கைஸ். ஒன்றும் இல்லை. மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே வந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. எனக்கு வழியாக மறந்து போச்சு. ஸோ இந்த பக்கெட் இருக்குது. இது வழியாக அப்படியே போயிட வேண்டியதான். ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது கைஸ் பேச மாட்டாங்க. எவ்வளோ மேலே வந்தாச்சு. வந்து சாவியை தேடணும். இந்த சாவியை தேடிருக்க நேரத்தில் வந்து நம்மளை ஒன்றும் பண்ணாமல் வந்தால் சரி. இதெல்லாம் ஆல்ரெடி தேடி நடந்தேன். எங்கே இருக்குன்னு தெரில. அதுக்கெல்லாம் போய் இதுக்குள்ள இருக்கான்னு பார்க்கலாம். இருக்குது. கிடச்சிருச்சு. போட்டு வேறு லெவலு. வேறு வர சவுண்டு கேட்குது. எங்கிட்ட வர வரான்னு தெரில. இப்படியே போகலாம்.
ஏ கமலா வந்துக்கே தோந்துடாதீ. இதுக்குள்ளே ஒழிஞ்சிடலாம். வரலான்னு பார்க்கலாம் அங்கே ஒழிஞ்சிட்டு. ஓகே வர மாதிரி தெரியல. இந்த வழியும் நம்ம ஓடிடலாம். இதுக்கும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா தான் கைஸ் விளாடணும். அந்த வழியை நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ அந்த இடத்த கொண்டோம், ஹோம கொடுத்து கொண்டோம். இங்கேருந்து நம்ம உள்ளே வந்து பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கு அங்கே போகணும். அந்த சூட்கேஸ் எடுத்து பார்த்தீங்களா அங்கே தான் இருக்குது அந்த இது. இந்த வழியாக போக முடியுமா? இது இல்லை. இந்த வழியாக போய் பார்க்கலாம். ஓகே சாமி ரூம் போட்டோம். ஸோ இங்கேருந்து அங்கே போயிடலாம். வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஒரு 2 நிமிஷம். அப்படியே வெளியே ஓடிடலாம் நம்ம. ஓகே ஓடு 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 வரலாம்னு பார்ப்போம். இப்படி வந்து அவங்க ஒழிஞ்சிக்கலாம். ஒளிஞ்சு விளாட வேண்டியதாக இருக்குது கைஸ். ஓகே வரல. அப்புறம் வச்சு வெளியே போகலாம். அப்படியே இந்த இதுக்குள்ளே வந்து இப்படி வந்து நான் வந்தாச்சு ஸ்ட்ரைட்டாக போனால் அங்கே இருக்கும். கோட் ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே போய் அதை எடுக்கிறோம். இங்கே இருக்கு அங்கே இருக்குது. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி தான். சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக தான் வெளியே போகணும். லாஸ்ட்டு பொருள் இருக்கலே தான் கஷ்டம். எடுத்துகிட்டு அப்படியே நம்ம போகலாம் வெளியே. வர மாதிரி சவுண்டு கேட்குது. இப்போ நம்ம ஒழிஞ்சிக்கலாம். டே என்னோட வெளியே வச்சு நானே லாக் பண்ணிட்டேன். இந்த கதை மூடு. இந்த இடத்துல இது வரைக்கும் நான் ஒரு 10 டைம் வந்து ஒழிஞ்சிருப்பேன் கைஸ். எனக்கு ரொம்ப ராசியான இடமா இருக்குது இந்த இடம். இப்போ போனதுக்கப்புறம் தான் நம்ம போனோம். ஓகே இப்போ நம்ம போகலாம். மெதுவாக கடந்து வந்து மெதுவாக போகிறோம். அப்படியே மெதுவாக கைஸ் வந்தானாக்கா அவ்வளோ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எவ்வளோ மெதுவானாலும் பரவாயில்ல. ஓகே கரெக்டான ரைட்டில் தான் போயிட்டுருக்கோம். இது தப்பான இப்போ ஏறுது. ஸோ அதுக்குள்ளே ஒழிஞ்சிக்கலாம். இவ்வளோ நேரம் டே கரெக்டாக போயிலே உன் கதையை நான் முடிக்கிறேன்டா அப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு இப்போ இவ்வளோ கதையை நம்ம முடிக்க போகிறோம் தெரிஞ்சு நெய் வெண்ணெய் வந்துட்டுருக்கா. இப்போ போயிட்டேன்னு நினைக்கிறேன். இறங்கி அப்படியே வெளியே போகணும். ஸோ இந்த இடம் தப்பு. இதெல்லாம் வெளியே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து ஒழிஞ்சிட்டு மறுபடியும் நம்ம போகலாம். போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். டக்குன்னு போய் தொடடி. சரி அப்படி போகலாம். டக்குன்னு போய் எடுக்கிறோம் கைஸ். வெயிட் பண்ணோன்னா அவ்வளோதான். டக்குன்னு போய் வைக்கணும். இடத்துலைக்கு தான் வந்துடக்கூடாது. இதுக்குள்ளே போகலாம். அதான் கைஸ் முடிய போகுது ஏறி. அவனை வெளியே வந்துட்டோம். வெளியே தான் எடுக்க முடியாது. இப்போ வந்து நேராக போய் பார்க்கலாம் ஏறுதானே. இல்லை இந்த சைடு வந்தால் இறங்குது. அப்போ இந்த பக்கம் இல்லை, நம்ம திரும்பி போகணும். ஏறுது ஓகே. ஸோ இதுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேங்க. உள்ளே போய் பார்க்கலாம். ஆடுது அவ்வளோதான் காசு கிடச்சிருச்சு. இப்போ அந்த கைப்பண்ண பொண்ணாக கிடச்சிரும். அவ்வளோதான் எடுத்தாச்சு. இது எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சோன்னாக்கா கேம் ஓவர். அம்மா ஜஸ்ட்டு மிஸ்ஸு சிக்கனா அவ்வளோதான். அப்படியே இது வழியே போகலாம். அங்கே ஒரு வழி இருக்குல்ல, அதுக்கு வந்து வெளியே நம்ம உள்ளே போயிடலாம். அப்படியே உள்ளே போய் வச்சோன்னாக்கா கேம் ஓவர் கைஸ். முடிச்சிடலாம். இந்த பக்கம் போய் அப்படி போனோம்னாக்கா நம்மளுக்கு வந்து சாமி ரூமுக்கு போயிடும் நினைக்கிறேன். இல்லை ஐயோ இது வந்த இடம் இந்த வழியில். வந்த வழியில் நம்ம போகணும் கைஸ். தப்பு பண்ணிட்டோம் நம்ம. இருக்கிற பிரச்சனை இது வேறு. வழி வேறு மறந்து வந்து போயிடுது. இங்கேருந்து நம்ம அப்படியே பேஸ்மெண்ட் வழியாக போயிடலாம். ஓகே இது கூட நல்லது தான். ஸோ அந்த வழியை நம்ம பேஸ்மெண்ட் வழியாக போய் வச்சிடலாம்.
அப்படி போனால் கூட நம்ம அடி வாங்க வாய்ப்பு இருக்குது. அப்படி போனால் நம்ம தப்பிச்சிடலாம். டக்குன்னு போகணும் கைஸ். வந்தாச்சு. அதெல்லாம் இப்போ மேலே ஏறுறோம், அதையும் முடிக்கிறோம். வந்தாச்சு. அவன் இருக்காளான்னு பார்க்குறோம். இருக்கிற மாதிரி தெரியல. இல்லை, போய் வச்சிடலாம். வச்சுட்டு ஸோ நீங்கள் வந்து இதை வச்சுட்டு இந்த இடத்துல உட்காந்துனுங்க. நான் வந்து இன்னும் முடியலையா வந்துட போகிறோன்னு பயத்தில் வந்து ஓட்டேன். ஸோ அந்த கைப்பட்டு அமுக்கின உடனே கேம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் வச்சிட்டிங்கன்னா 6 பொருள் வச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல உட்காந்துருங்க. அதான் இப்போ கமலா போய் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஓட கமலா கலர்றா கைஸ். இவ்வளோ நேரம் என்ன பாடுபடுத்தணும் நம்மளை போட்டு. அதான் வரா பாருங்க நம்மளை தேடி. அவ்வளோதான் இந்த எண்ணி வரலாம், ஒன்றும் பண்ண முடியாது. கற்று நல்லா கற்று. அவ்வளோதான் முடிச்சிட்டோம் கைஸ். வேறு லெவலுக்கு ஓடு வேறு மாதிரி ஆடிட்டு இருப்பான் கைஸ். ஆடிட்டே இருப்பேன். ஸோ கமலாங்கிற பேயை ஓட்டி, சாரி கமலாங்கிற பேரை பார்த்தீங்களா, அந்த பொண்ணு கமலா வந்து அவங்க ஃபேமிலியோட நம்ம வந்து ஒன்றா சேர்த்தாச்சு. ஆனால் அந்த பேய் வந்து இந்த சாமியார் பழிவாங்க வரும் அந்த மாதிரி காட்டுறாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். கேம் பிளே எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து நம்ம கமலாவோட ஸ்டோரியை பார்க்கலாம்.